ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. தேவையான பொருள் என்னென்னலாம் பார்த்துடலாமா? சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சி பூ, கிராம்பு, கசகசா. அடுத்தது காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளியை நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனே இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீல் வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை நல்லா போட்டுட்டு அதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கணும். அதை நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சம் வேகட்டும். அது நல்லா ஸ்மாஷ் ஆச்சுன்னா நல்லா அது கூட வெங்காயம் இதெல்லாம் செஞ்சு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் வந்து அரிஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட், அடுத்தது பீன்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விடுங்க. அப்புறம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சள்தூள், காரத்தூள், கரம் மசாலா இது வந்து குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. அதனால் சரி எல்லாமே கொஞ்சம் கம்மியான அளவில் தான் போட்டிருக்கேன். அதிகமாக எதுவும் போடலை. எல்லாமே பிரியாணி மசாலா மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். வேறு எதுவும் கலருக்கெலாம் எதுவும் போடல. நீங்கள் வந்து கொத்தமல்லி, புதினா வந்து அலசி வச்சுருக்கேன். இதையும் அது கூட வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் இது போட்டு நல்லா வதக்கி விடும்போது நல்லா ஒரு ஸ்மெல் வரும். சூப்பராக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா கொதி நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசி இதில் போட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நம்ம வந்து ஊற வச்சு அதை வந்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ திருப்பியும் வெந்து இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இது வந்து நம்ம இந்த ஸ்டேஜ் வரும்போது எல்லாமே அரிசிலாம் வெந்திருக்கு. தம் போட்டுக்கலாம். ஒரு சைடு முட்டையும் வேக வச்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தம் போட்டேன். இது வந்து ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா
நல்லாயிருக்கும். முட்டையும் வெந்துட்டுருக்கு. தம் போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா வாசனையாக கம கம கமன்னு இருக்குது. என் பையனுக்கு ஸ்கூல் இன்றைக்கி கடைசி நாள். ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கோசம் தான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருந்தேன். பிரியாணி நல்லா வந்திருக்கு. ஓகே, ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிடலாம். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.